வணக்கம். ஸோ அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்த அன்னையிலிருந்து கடந்த ஒரு 4-5 வருடங்களாகவே இவ்வளோ பெரிய லாங் பிரேக் இதுலேருந்து எடுத்ததே இல்லை. அதாவது ப்ரெஸ்லேருந்து எடுத்ததே இல்லை. இப்படியும் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருவாரு, ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு, இல்லாட்டி ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறாரு. இந்த வாட்டி மிகப்பெரிய கேப், கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பேசினது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டாரு, எந்த கேள்வியுமே எடுத்துக்கல. அப்படி இருக்கும்போது அவர் பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரெஸ் பீப்புள். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கும் போதும் சரி, எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. இந்த வாட்டி அவர் வாயே திறக்கல, ஆனால் நிறைய உரையாடி இருக்காரு அன்அஃபிஷியலாக. அவங்க கேள்விகள்லாம் எடுத்துக்கல, இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன ஹேர் கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன கொஞ்சம் கருத்து போயிட்டீங்க, நீங்கள் பீட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜாலியாக பேச ஆரம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு 1 மினிட் போகும்போது ஒரு 1 மினிட், வரும்போது ஒரு 1 மினிட், அந்த வீடியோ இப்போ கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன தெரியுதுன்னு சொன்னால், ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர் பேசணும்னு சொல்லிட்டு. நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. கச்சா முச்சான், அதாவது 50 லட்சம் வந்துருமாண்ணா இந்த வாட்டிங்கிறாங்க. சிஎம்மோட பேச்சு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, அதுக்கு உங்களோட கருத்து சொல்லுங்கன்றாங்க. அப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, செங்கோட்டையில் நான் வந்துட்டு இருக்காரு, கவர்மெண்ட் இருக்கவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க, நம்ம உட்காந்து பொறுமையாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு உரையாடலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் 2 வீடியோ அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு சம்பவம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், அந்த தம்பி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அரசியல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாரு. ஸோ ஒரு அரசியல் மேடையில் அவர் அண்ணாமலை என்னன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, திட்டி பேசுகிறார் போல். திட்டி இந்த சென்ஸ் ஆட்டு குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லி பேசுகிறார் போல். அதுக்கப்புறமா அவர் ஒரு பொது இடத்துல ஒரு கல்லூரியில் அண்ணாமலை என்னை பார்க்கும்போது அவருக்கு என்ன இவ்வளோ பண்பானவராக இருக்கிறாரு, இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். சார், இவரை போய் நம்ம இப்படி பேசிட்டோமே, இனிமேல் நம்ம இந்த மாதிரிலாம் தனி மனித தாக்கு பண்ணக்கூடாது, கருத்தியல் ரீதியாக தான் பேசணுன்றது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. அவர் பேசினதை பார்க்கும்போது அவருக்கு என்ன யாருன்னே தெரியல, இருந்தாலும் அவ்வளோ அன்பாக பேசுகிறத பார்த்து எனக்கு மனசு ரொம்ப உறுத்திடுச்சுன்னு சொல்லி சொன்னார். அதுவும் பெரிய வைரலாக இருக்குது. அந்த தம்பி அவ்வளோ நல்ல தெளிவான தமிழில் நல்லா பேசுகிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில், அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, நல்ல தமிழ் உச்சரிப்பு, நல்ல சிந்தனை, நல்ல தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களோட ஐடியாலஜி தான் பாவம் கொஞ்சம் அவங்கள குழப்பி வச்சுறாரு சீமான். அவரே குழம்பி தான் இருக்கிறார். நல்லா ஆப்வியஸாக அவர் குழம்புனதுனால அவரோட ஃபாலோவர்ஸும் குழம்பி இருக்காங்க. பட் நல்ல பசங்க, நல்ல யங்ஸ்டர்ஸ், அவங்க பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரெட்ராஸ்பெக்டிவாக யோசிக்கிறாங்கல்ல, இது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அவங்கள பற்றி, சரி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அதுவே நல்லா கொண்டு அது வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அவரோட வீடியோவும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ முதல்ல அண்ணாமலை 2 ப்ரெஸ் மீட்டில் உள்ள ப்ரெஸ் மீட் சொல்ல முடியாது, ப்ரெஸ்காரங்களாம் அவர்கிட்ட பேசின அந்த கலந்துரையாடல் அதை நான் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தம்பி பேசின வீடியோவும் ப்ளே பண்ணுறேன். உங்களோட கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைச்சீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பஸ்ட் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம். சிஸ்டர் இடிச்சுக்காதீங்க சிஸ்டர், நான் பேசுறப்ப பேசுறேன். தேங்க்யூ. நான் பேசுறேன், எல்லாத்தையும் பேசுறேன் தலைவா. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ சிஸ்டர், பாத்துக்கங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா? இது சீமோட பேச்சு அனல் பறக்க இருந்தது. அது இல்லாம எல்லாத்தையும் நான் பேசுறேன் மேடம், விரைவில் பேசுறேன். யாரு தள்ளாதீங்க, ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு எல்லாம் ஏர்போர்ட்ல எவ்வளவு பேர் இருக்கீங்க? இவ்வளவு பேர் இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கருத்து போயிட்டீங்க, பாத்துங்க. வெயில் வீட்டை மாத்தணும் அண்ணனுக்கு. சரி, தேங்க்யூ அண்ணா, உடம்பு பாத்துங்க. பைங்க அண்ணா, பாய் சிஸ்டர், பாத்துங்க. நான் பேசுறேன்க்கா. அண்ணா உட்காந்து பேசுவோம். சரிண்ணா, தேங்க்யூ அண்ணா, அன்புக்கு நன்றிங்க அண்ணா. தேங்க்யூ சிஸ்டர், உடம்பு பாத்துங்க. தேங்க்யூ அண்ணா. கவர்மெண்ட்ல இருக்கிற அண்ணா அவர் பேசுறாரு, நீங்களும் பேசுங்க வாங்க அண்ணா. எதாவதுண்ணா முடியல கட் பண்ணிட்டு அண்ணா. நல்ல செய்தி ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிறதா நல்ல செய்தி அண்ணா. அவருக்கு அடுத்த மாசம் மேரேஜ்ண்ணா. சரிண்ணா. ஹலோ சரி. ஆனா இந்த மாசத்துல 50 லட்சத்தை ரீச் பண்ணிடுவோம். உட்காந்து பேசுவோம் தலைவா, அன்புக்கு நன்றி. இப்போ பிஜேபியில் அவர் இல்லை, அண்ணாமலை அவர்கள் 2024 அந்த வாய்ப்பு கூட நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரவணம்பட்டியில் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் போடுறோம். இப்போ அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் கடுமையாக தாக்கி பேசிட்டேன். என்னோட நல்ல நேரம் அந்த பேச்சு இப்போ வரைக்கும் ஆவணப்படுத்தப்படலை, எந்த ஒரு சமூக ஊடகங்களும் பதிவு செய்யப்படலை. என்ன பேசிட்டேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் ஒருமையில் பேசுனதே இல்லை.
வாடா போடா அப்படிலாம் நான் யாரையும் பேசுனதில்லை. ஆனால் அந்த மேடையில் அண்ணாமலை அவர்கள் வந்து வடவர்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டிருந்தார். வடவர்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டிருந்தப்போ அவரை நான் கொஞ்சம் ஒருமையில எல்லாம் பேசிட்டு, இந்த ஆட்டுக்குட்டியை வந்து வேட்டையாடி சாப்பிட வந்து புலிகள் நாங்கள், அவரை கொஞ்சம் வாடா போடான்லாம் பேசின மாதிரியான துணி அப்படி பேசிட்டேன். ஆனால் எனக்கு அப்போ அந்த மேடையில் உறுத்தலை, பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு இப்போ சமீபத்தில் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன், SRM தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேச்சு போட்டி, அதில் நான் மண்டல அளவில் வெற்றி பெற்ற ஒரு ஆள், 3ஆம் இடம். இப்போ அதுக்கான பரிசளிப்பு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடக்குது. ஆனால் என்னால் மாநில அளவுக்கு தகுதி பெற முடியல, அது ஒரு வருத்தம் இருந்துச்சு. பெரியப்பா சிறப்பு அழைப்பாளர், மாநில அளவில் தகுதி பெற்றவங்க மட்டும் தான் பெரியப்பா முன்னாடி பேச முடியும். நான் அரசியலாக பேசுறது வேறு, இப்படி பொதுவாக பேசுறதுன்றது வேறு, அது ஒரு கனவு, ஆனால் பேச முடியல. இப்போ அந்த வருத்தம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்போ பெரியப்பா வராங்க, வந்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, பெரியப்பாவை பார்த்த உடனே ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், சரின்னு கழிப்பறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு கை கழுவிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். என் தோல் மேலே வந்து ஒருத்தர் கை போடுறார். யாருன்னு பார்த்தா அண்ணாமலை. அவரை வந்து அந்த நேரத்தில் சவால் விட்டுருந்தார், நான் வந்து செருப்பு போட மாட்டேன், அது எதுக்கோ சொல்லியிருந்தாரு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. செருப்பு போடாமல் தான் கழிவறை போய்ட்டு வந்தார். வந்துட்டு என் தோல் மேலே கை போட்டு, தம்பி எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். ஐயா நான் கோவைங்க அப்படின்னா. எத்தனாவது பரிசு? 3ஆம் இடங்கயா அப்படின்னு. 3ஆம் இடமா? வாழ்த்துக்கள். எந்த கல்லூரி அப்படின்னோடனே, ரேஸ் கோர்ஸ் பக்கம் இருக்குது இல்லைங்களா, அரசு கலைக்கல்லூரி, அங்கே தான் படிக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, சரிப்பா வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு போகிறாரு. எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்ம அன்றைக்கி அவர் அப்படி தாக்கி பேசணும், ஆனால் அவர் இப்போ வந்து நம்மக்கிட்ட சரியாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு. அப்போ தான் அன்றைக்கி தான் ஒரு புரிதல் வந்துச்சு. நம்ம என்ன மேடையில் பேசினாலும் நம்ம பேச போகிறது, நம்ம எதிர்த்து பேச போகிறது ஒருத்தவங்களோட கருத்தியலையும் கொள்கைகளையும் தானே ஒழிய தனிப்பட்ட நபர்களை நம்ம பேச போகிறதே இல்லை. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான்.